வா மைக்கு. டேய், டீ குடிக்க காசு வச்சிருக்கியா? டீ குடிக்க காசு தேவையில்லை, வாய் இருந்தா போதும். நீ வாயா மட்டும் தானே கொண்டு வருவ. நானே டிக்கெட்டுக்கு காசு பத்தாம உன்கிட்ட 20 ரூபா ஆண்டு வந்தேன். ஏண்டா அப்புறம் என்ன தைரியத்துலடா வளர்மதியை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடணும்னு நினைச்சா? டேய், அத எல்லாத்தையுமே கெடுத்துட்டியே. நண்பனோட காதலுக்காக செயினும் மோதிரத்தெல்லாம் கலட்டி கொடுத்து வழி அனுப்பி வைக்கிற நண்பனை பார்த்திருக்கேன். ஆனா அங்க காதலியவே கழட்டி விட்ட நண்பனை இப்ப தாண்டா பாக்குறேன். டேய், உனக்கு நான் நல்லதாண்டா செஞ்சிருக்கேன். நான் கழட்டி உள்ளனாலும் 2 நாள் உன் கூட இருந்து உன்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளே போயிருப்பா. ஆமா, அவள்கிட்டையும் காசு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ வலையெல்லாம் போட்டிருக்கா. அது கூட தங்கமா கவனிங்கான்னு தெரியல. என்ன மாய், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. ட்ரெயின்ல அவசரத்துல இறங்குறப்ப என்னோட பேக், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, ஐம் சாரி. எவ்வளவு போச்சு? இல்ல பரவாயில்ல, ஜஸ்ட் 50,000 தான். வெயில் ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. சென்னை போன உடனே எப்படியாவது உங்க காசு திருப்பி கொடுத்துறேன். தேங்க்ஸுங்க. செக்கா வேணாம், கேஷா கொடுங்க. ஏங்க, அவன் சும்மா கிண்டல் பண்றாங்க. இவனுக்கெல்லாம் ரேஷன் கார்டே கிடையாது, இவனுக்கு ஏடிஎம் கார்டா? சிங்கப்படுத்துறானே. பிரியா, அந்த ரவுடிங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டானுங்களே, கோர்ட்டுக்கு எப்படி போவீங்க? அது எதுவும் பிரச்சனை இல்லை, எல்லாமே காப்பீஸ் தான். ஒரிஜினல்ஸ் எல்லாம் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ சென்னை போனதும் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். சூப்பருங்க. ஏங்க, நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கீங்க. ஏன் அந்த ஆளு மிஷினை மாத்தின அண்ணவா? உயிரோட மிஷின் முக்கியமா? எல்லாம் கேர்லெஸ் தாங்க. நம்ம ஊர்ல ஒரு சின்ன பள்ளத்தை மூடணும்னாலும் 2 பேர் சாகணும். சின்ன பசங்க பட்டாசு ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ். ஆனால் 24 பசங்க கருகி செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரூல்ஸையே ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஹைவே ரோட்டில் வந்து பல வருஷமாக ஒரு கிணறு திறந்துருக்கும். ஆனால் ஒரு நாள் ஒரு பஸ் விழுந்து 100 உயிர் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிணறையே அவசர அவசரமாக மூடுறாங்க. அந்த ஸ்லாப்போட விலை வெறும் 5000 ரூபாய் தான். அது முன்னாடியே செஞ்சிருந்தா 100 உயிரை காப்பாற்றிருக்கலாம். அதிகாரிங்களுக்கு ஸ்கூல் பஸ் சரியா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது கூட ஒரு குழந்தை வீலில் நசுங்கி சாகணும். நம்ம ஊர்ல ஏடிஎம் மெஷினுக்கு கூட பாதுகாப்பு இருக்கு, ஆனா மனுஷங்களுக்கு இல்ல. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனா நான் யாரும் சாக கூடாதுன்னு ஆக்ஷன் எடுக்கிறேன். சந்திரிகா, புள்ள சந்திரிகா, எங்க இருக்க? எவ்வளா நின்னு முட்டாளா? அவளை கொள்ள ஆள் அனுப்பினியும் பின்ன உன் மாதிரி சைஸ் என்னன்னு கேட்டு ஜொல்லு விட சொல்றியா? உனக்கு சம்பாதிக்க தான் தெரியும், பாதுகாக்க என்னால தான் முடியும். கூறுகிட்ட தானமா பேசாத. நீ அமிச்ச ஆளுவோ ரயில் போலீஸ் கிட்ட மாட்டிட்டானுவோ. என்கொயரி வந்தா நீ போலீஸ்ல அமுட்டுக்கிடுவ, நீ நவுண்டுக்கு நான் பாத்துக்கிடுதேன். என்னத்த பாத்துப்ப? சம்பாதிச்சதெல்லாம் ஃபேக்டரியில போட்டுட்டோம். இப்ப ஃபேக்டரியை மூடி கோர்ட் கேஸ்னாலே சொல்றியா? எவ்வளவு ஒத்திக்காக நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன். அவகிட்ட தோத்துட்டா நம்ம வீட்டு வேலைக்காரன் கூட என்ன மதிக்க மாட்டான். அவ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால சாகணும். விளங்காம பேசாத. அவ செத்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அதனால ட்விட்டர் பேஸ்புக்னு போட்டு தீட்டிடுவானுவோ. நீ சும்மா இரு, இத லீகலா என்ன வேணுமோ நான் பாத்துக்கிட்டேன். சரியான பயந்தாங்குழி. உன் கூட வாழறதே வேஸ்ட். உன்கிட்ட டிவோர்ஸ் வாங்கினதா எனக்கு நிம்மதி. இது பாரு, அவ சாவுக்கு பின்னால நீ, நான், நம்ம வாட்ச்மேன் எவனும் இருக்க மாட்டான். ஆகா, நல்ல டைம் பார்த்து ஆண்டவனா அம்பாசிடர் கார் அனுப்பியிருக்காண்டா. வெள்ளையா இருந்தா அம்பாசிடர் காரா? அது ஆடிக்காரா? ஆடிக்கார ஆவணிக்காரோ, அவனே பழகிக்கிட்டு வர்ற மாதிரியே வர. கைய போடு, கைய போடு. என்னடா, முட்டைக்குள்ள இருந்து முடி முளைக்காத கோழி குஞ்சு ஒன்று எட்டி பாக்குது. இந்த முஞ்சிக்கிட்ட லிப்ட் கட்டதுக்கு பேசாம அடிபட்டு செத்துருக்கலாம். சை, போயிட்டியா? அம்மா, அப்பா. சார், நான் சாகுறதுக்கு வரலங்க சார், லிப்ட் தான் சார் கேட்டேன். லிப்ட் கேட்டா இப்படி கேட்கணும். நடுவுல மறைச்சு கேட்டீங்கன்னா விட்டு ஏத்துங்கன்னு அர்த்தம். ஒரு லிப்ட் கடை கேட்க தெரியல, மூஞ்சி முகரி பாரு, விட்டா செத்து போவ. என்னைய பாரா, என்னைய பாரா. பார்க்க முடியலடா. ஓடுற ட்ரெயின்ல லிப்ட் கேப்பியா? பறக்கிற பிளைட்ட மறைச்சு லிப்ட் கேப்பியா? கார்ல போறவன உனக்கு கிழிச்சா போயிடா. இந்த காரோட ரேட் தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய். Do you know that? இந்த கார்ல உட்கார்ந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. உட்கார்றதுக்கு பெடக்ஸ் இருந்தா போதுங்க சார். இந்த கிண்டல் பண்ணி பாக்குறியா? எனக்காக எவ்வளவு பெரிய விவிஐபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? என் லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானே செதுக்கணும். யோ, லிப்ட் தராட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து பஞ்சு டைலாக்லாம் நீ பேசாத. அதுக்கெல்லாம் அவர் இருக்காரு. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா?
பஞ்சாயத்து போர்டு பல்பு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த ஆள் கேட்டானா? அந்த ஆள் கேட்டானாடா? அவனை விட நீ மோசம், அவரை விட நீ மோசமா இருக்க. சார் நீங்க போங்க போக சார். முடியாது. அப்ப இங்கே இருங்க சார். சொல்லு பஞ்சவரணம் டார்லிங். எங்கயா இருக்க? நடு ரோட்ல இருக்கோம். செருப்பால அடிப்பேன். செருப்பால் அடி. ஏங்க அக்காவை திட்டுறீங்க? நான் பேசலம்மா. யாரையா பேசுறா? யோ, யாரையா? என்னம்மா? சைக்கோல யாருக்கு சன்னி. முத்தம் கொடுத்துட்டு? ஆண்டிவே தூ மங்கி சார் கிசிங்மா. பஞ்சு. கார் எடுத்துட்டு வாயானா? பஞ்சு. எவ்வளவு ஒருத்தி கூட்டிட்டு பஞ்சு. முத்தம் கொடுத்தா சுத்திட்டு திரியறா? வாயில குத்தி போடுவேன். வாயில குத்துவியா? ஐயோ. யோ, உன் முகர பஞ்சு. சண்டைக்கு நான் ஒருத்தி பத்தாதுன்னு பஞ்சு. ஜாஸ்தியா வேற சேர்த்துக்கிட்டு திரியறியா நீ? பஞ்சு. வீட்டு பக்கம் வாயா. இருக்கு உனக்கு. பஞ்சு. இனிமே உனக்கு மாட்டு கொட்டாதான் வீடு. பஞ்சு. பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கி பஞ்சு. தரேன். தின்னுட்டே வயித்தை கழுவிக்க. சோறு கீரை